ஏண்டா அசிமு, நீ எல்லாம் ஒரு ஆளுமே, நீ எல்லாம் விஜய் பத்தி விமர்சனம் பண்ண வந்துட்டேன்னு நேரம்டா. ஏண்டா பிக் பாஸ்ல ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டா நீ என்ன பெரிய ஆளா? விஜய் பார்த்து ஒரு தலைவனா நீ மூலம் ஒரு மனுஷனா கேட்கிய? நீ யாரா கோமாளி? என்ன கேட்க? நீ யாரு? நீ யாரோட கொத்தடிமை? யாருக்காக இப்போ மாரடிக்க குளிக்க மாரடிக்க யாருக்காக எல்லா மண்ணங்கடிகளும் தெரியும். பிக் பாஸ்லேயே நீ எப்படி ஜெயிச்சுங்கிறது ஊரஞ்சு விஷயம். யாரோட வச்சு நீ ஜெயிச்சுங்கிறது நீ நீ பேச வந்த சரி பேசு, விமர்சனம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஏன் இந்தியாவில் உள்ள உலகத்தில் எல்லாருக்கும் விமர்சனம் பண்ண தகுதி இருக்கு ஒரு விஷயத்துல. ஆனா விமர்சனம் பண்றவங்க எல்லா நேரத்திலையும் விமர்சனம் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள இதுல பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு விஜய் தான் காரணம் போனதுக்கு அப்படின்னு பேசுற நீ. கல்ல குடிச்சிட்டு 66 உயிர் போச்சுல, அப்போ என்ன பண்ணுது? புட்டிக்கிட்டு இருந்தியா? ஒரு அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு ஏர்சோ, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏர்சோல 5 உயிர் போச்சுல, அப்போ என்ன புட்டிக்கிட்டு இருந்தியா? போங்கடா காமெடி பண்ணாம ஆளாளுக்கு வந்துடுறீங்க. அவன் சோசியல் மீடியா நானும் பார்த்து தான் இருக்கேன். அவன் பெரிய இதுக்குனாக்கா இப்பதான் தங்களுடைய ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் ஆகணுமா? விஜயை பத்தி இந்த நேரத்தில் விமர்சிச்சா இப்படி ட்ரெண்ட் ஆகலாம்ல. பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி கேட்காங்களா? நாங்க திருப்பி கேட்டாங்க பதில் சொல்ல முடியுமா? இல்லை கேட்கறேன். உன் வேலை என்ன? போயிரு ஓரமா காட்டு பேத்திட்டு இல்ல. ஒரு பிக் பாஸ் ஜெயிச்சுக்கிட்டு நீ அசிமா அறிவின்னு ஒன்று வச்சுக்கிட்டு உனக்கு சுத்திக்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு நீ அவங்க கூட இப்படி சீன் போடுறிய. இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 30 வருஷமா சினிமாலே கூட வச்சிருக்க ஒரு மனுஷன், அவளுக்கா இருக்கிற தொண்டர்கள் அவரை பார்க்க வந்தவங்க, அவருக்கு எவ்வளவுக்குள்ள வலிச்சிருக்கும். அது என்ன கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம அப்படியே முரட்டு முட்டை அடிக்கீங்க. என்னது சொல்ல நேரம்? ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைனா என்னன்னா இல்ல. நான் அந்த அசிங்க கேட்கிறேன், நீ இவ்வளவுக்குள்ள பரிதவிச்சு போய் பேசுறல்ல, உனக்கு இவ்வளவுக்குள்ள இருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் களத்துல தான் பிள்ளைய தான் சொந்தங்களை இழந்த அந்த மக்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த மக்கள் யாராவது ஒருத்தங்க விஜய் தான் இதுக்கு காரணம்னு யாராவது ஒருத்தங்க சொன்னாங்களா? அதுலயே தெரிஞ்சிருக்கும் மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, உண்மையிலே அதுக்கு நடந்த விஷயம் என்னன்ட்டு. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னா மாதிரி நிறைய பேர் கொத்தடிமையில விஜய்க்கு எதிராக கதறீங்கன்னா அப்பதான்டா இன்னும் டவுட் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நேரம் சரியில்லைன்னா கண்டதெல்லாம் பாத்தீங்கன்னா குலைக்குங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசிட்டு போகுது. நேரம் சோசியல் மீடியாவில் இப்போ போக முடியல, போனாலே நமக்கு டென்ஷன் பிபி இருக்கு. அந்த அளவுக்கு அநியாயமா உச்சக்கட்ட வன்மத்தில் உட்காந்து அவ்வளவு பேரும் கதறிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா இந்த நாம் தமிழர் கட்சியும் திருமாவளவனும் சேர்ந்துக்கிட்டு பண்ற வேலை இருக்க. இதுக்கு முடிவு போட்டுக்க ரெண்டும். இந்த நேரத்தில் விஜய் எப்படியாவது நம்ம அடிச்சு உடச்சிடணும். என்ன புத்தி எல்லாம் கேட்கறேன். எப்போதுமா டவுட் அதிகமாக வருது. திருமாவளவர் பார்த்தீங்கன்னா மொதல் ஆளா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல விஜய் மேல ஒரு கார்னர் பண்ணி விஜய் கைது பண்ணணும். ஏன் விஜய் நீங்க கைது பண்ணு சொல்லி மும்முரமா ஒரே பேட்டி எங்க பார்த்தாலும் போறாவது ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை கொடுக்காரு. ஸோ அப்பதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா சந்தேகம் வலுப்பிச்சுட்டே இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முழுக்க பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதுல இதுல வேற இன்னொரு நயவஞ்சக தம்பி யாரு தம்பி? சீமானுக்கு யாரு விஜய் தம்பியா? இல்ல விஜய் என்னைக்காவது சீமான் பார்த்தீங்க அண்ணன் சீமான் சொன்னாரா? நீ எவ்வளவுக்குள்ள இந்த சீமான பார்த்தீங்கன்னா ஒரு நயவஞ்ச புத்திக்காரன் இழந்துருது. அதாவது விஜய் அவளுக்கு இதயத்துல வழி இல்லையா? ஸோ அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா டைலாக் பண்ணியிருக்கான். நடிக்கிறவனுக்கு எல்லாத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏன்னா நீங்க நடிப்பு தானே முழுக்க அந்த ஈழத்துல தமிழர்களுக்கு அந்த இருந்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு பிணையரசல் பண்றதுதான் நீங்க. உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அது எப்படியா தன்னை பார்க்க வந்தா ஒரு 40 விரல் இறக்கும் போது அதை பார்த்து எந்த ஒரு மனுஷனுக்கு அது வழி இல்லாம இருக்கும். ஒவ்வொருத்தனுடைய ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க நிறைய தடவை இந்த மக்கள் மட்டும் நடிச்சு பழக்கப்பட்டீங்க. விஜய் அவர்கள் சினிமாவில் மட்டும் தான் நடிச்சிருக்காரு, நிஜத்தில் நடிக்கல. அவருக்கு இயல்பா என்ன வருமோ அப்படிதான் பேச முடியும். உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு கதறைய முடியும். அவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வகையில் நான் காரணம் சொல்லணுமா? ஏன் சொன்னா அதோட வச்சு அவர் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் முடிவு இது பண்ணுவா? இதோட ஒரு பெரிய இதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாஜக விஜய்க்கு ஆதரவு கொடுக்குது. அது பாஜக கைக்குள்ளியாக விஜய் மாறுகிறார். ஸோ இன்னைக்கு நான் எதை பத்தி தான் பேசணும் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ போட்டது காரணமே இந்த மாதிரி தற்கொலைகளை பற்றி பயிர் கொடுக்க இல்லைங்க. சோசியல் மீடியா போனால் நம்ம நிறைய பேருக்கு பயிர் கொடுக்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட கதவு. ஸோ இதில் நான் இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரையும் பாஜக சொல்லிட்டாரு, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில மறுபடியும் ஒருவேளை இவங்க கூட ஏதாவது ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி நிர்பந்தம் ஏற்படுச்சுன்னா வைக்கலாமா வேண்டாமா? என்ன பொறுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கட்டும். 3 பேர் தவிர்த்துட்டு டிஎம் கூட வைக்க மாட்டாரு, சீமான் கூட திருமாவளவன் கூட இந்த 3 பேர் விட்டுட்டு விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்துல யாரோட கூட்டணி வைக்க அவர் நீங்க நினைக்கலாம், இப்ப ஆரம்பத்துல தன்னுடைய எதிரி கொள்கை எதிரி சொல்லிட்டு வந்தாரப்பா, திரும்ப மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வச்சு எப்படிப்பா அப்படின்னு நினைச்சா, அதாவது அவர் வைக்க போறாரா வைக்கலையா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த சூழ்நிலையில விஜய் அவர்களை ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு காணர் பண்ணி அவரை ஒழிச்சிடணும், அவர் திரும்பி அவர் அரசியலே இல்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் அவருக்கு பக்கபலமா அவர் யாரோட கூட்டணி வச்சாலும் சம்மதிக்கிறேன், அவர் உறுதியாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். இது எத்தனை பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது நேரடியானாலும் சரி மறைமுகமானாலும் சரி, அது யாரோட கொள்கை சொல்லக்கூடிய பிஜேபினாலும் சரி ஏடிஎம்கேனாலும் சரி வேற எந்த கட்சிகளாலும் சரி, அவர் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சாருனாலும் நான் அவர் சப்போர்ட் பண்ணுவேன்.
நான் இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கூட்டணி சேரக்கூடாது அவரோட கூட்டணி அப்படி கொஞ்சம் யோசனை எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு, விஜய் அவர்கள் திரும்ப கம்பேக் ஆகி இந்த அரசியலை பண்ணணுங்க அந்த மனசை. ஏன்னா இவ்வளோக்குள்ள தில்லா ஒரு சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது எந்த ஒரு நடிகருக்கும் உச்சத்தில் இருக்கும்போது டேஸ் வச்சு ஆரம்பிச்சு வரவே இல்லைங்க. அந்த தைரியம் யாருமே வரல. ஆனால் அப்படி ஒருத்தர் தைரியமாக களத்தில் வந்து ஒரு மனுஷனை இப்படி அதாவது எவ்வளோக்குள்ள பிளான் பண்ணி எந்த எஸ்டிமினால் நாங்கள் போகணும்னு சொல்லி இத்தனை உள்ள சார் அதெல்லாம் நினைக்க நமக்கு அவ்வளோக்குள்ள இருக்கு. ஸோ அப்படி அவரை முட்டைக்கணும்னு முடிவு பண்ணி அவ்வளோ பேரும் கங்கணம் கட்டி நிற்கும் போது அவருக்கு ஆதரவு நம்ம நிற்கணும். எனக்கு இப்போ தேவை விஜய் அவர்கள் அரசியல் பண்ணணும், கம்பேக் ஆகி வரணும், அவர் மேலே இருந்து அடிக்கட்டும். ஸோ அதனால அவர் வந்து இப்படி சொன்னாரே முன்னாடி இப்போ இப்படி அவங்க கூட சார்பு போறாரு மறைமுகமாக கூட்டணி இருப்பாரோ எதை வேணா வச்சுட்டு போயிட்டும், அரசியலும் வந்தாச்சு அரசியல் பண்ணட்டுமே, விஜய் அவர்கள் அரசியல் பண்ணட்டும். ஸோ அதைத்தான் உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேசணும். நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி ஒரு கருத்து நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒருவேளை விஜய் அவர்கள் கூட தயக்கத்தில் இருக்கலாம். அதனால நம்முடைய கருத்துக்கள் தான் நம்முடைய கமெண்ட்ல வைக்கும் போது இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணோட்டம் என்னவா இருக்கு, ஸோ நம்முடைய மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தளபதி விஜய் தெரிஞ்சுட்டு போட்டுமே. உங்களுக்குலாம் ஓப்பனா உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ விஜய் அவர்கள் திமுக, நாம் தமிழர், விடுதலை கட்சி இந்த மாதிரி கட்சிகளை ஒதுக்கிட்டு வேற யாரோட கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்கிறவங்க நீங்க எல்லாமே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நாம தெளிவுபடுத்துவோம். விஜய்வுக்கு எந்த ஒரு தயக்கம் வேண்டாம், நீங்க வாங்க கூட்டணி வைங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் தேவை. ஒரு ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக நின்னாருன்னா அவரை சாய்க்கிறதுக்கு நான் வழியை பார்த்துருவாங்க. அதான் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக ஒரு பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு பிரஸ் மீட் இப்போ தான் பார்த்தேன். அன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு தனியாக தன்னுடைய பலத்தை நெருக்கி நிற்கும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க, அவரை ஜெயிக்க வச்சீங்க, அவரை மட்டும் தான் ஜெயிக்க வச்சீங்க. அதனால தான் வேற எல்லாம் கூட்டணி வைக்க போக வேண்டியது. இப்போ கேப்டனை பார்த்து எல்லாருமே கத்துக்கிறாங்க. ஸோ அதனால வரும்போதே தெரியுது நம்ம தனியாக நின்னா பெருவாரியாக ஜெயிக்க முடியாது எல்லாமே தெரியுது. நீங்க தான் கை விட்டுட்டீங்களே கேப்டனே. ஸோ அப்படின்னு ஓப்பனா சொன்னாங்க. அதான உண்மை. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பார்த்தோம் நிற்கட்டும், அது நேரடியாக சரி மறைமுக என்னன்னு சரி அவருடைய அரசியலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அவருடைய நோக்கம் கரெக்டாக இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் இந்த அரசியல் கட்சிக்கு எதிராக வந்தா உடனே அவ்வளோ பேரும் கங்கணம் கட்டிட்டு என்னென்னமா தூக்கிட்டு வரானுங்க. இல்லை ஒரு பயிலும் விஜய் அவர்களை கேள்வி வைக்கிற ஒரு பயிலுமே அங்கிருந்து செருப்பு எப்படா போச்சுன்னு கேள்வி வைக்க மாட்டேங்க. நீ நல்லா பார்க்கணும், ஏன்னா இத்தனை தடவை ஆம்புலன்ஸ் உள்ள விட்டீங்க, ஏன்னா கரண்ட் எதுவுமே கேட்க மாட்டேங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியெல்லாம் வச்சு கீறினாங்க, யார் உள்ள வந்தாலும் இப்படிலாம் எந்த ஒரு கொஸ்டினுமே சந்தேகத்தை எழுப்ப மாட்டேங்க. சீமான் சொல்றாரு இவர் வந்து கரூர்ல போய் பார்க்க போனாரா, யாருக்குமே எந்த ஒரு கத்தி கீரல் எதுவுமே இல்லையே, நான் வந்து பார்த்தேனே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எல்லாருமே கூட்டல் நெரிசத்துல நாங்கள் முழுதான் இறந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க வன்மத்துடா. அப்ப சொல்ற மக்கள்லாம் அதுல பொதுமக்கள் தானே சொல்றாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு நான் பொய்யா சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பொய் சொல்ல போறாங்களா? நீங்க அதெல்லாம் பேச்சு. ஸோ இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு வன்மத்தோட விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த நிலைமையில அவருக்கு ஆதரவா உதவிக்கிற நீட்டி அவரை மேலே எடுக்கணும் தூக்கணும்னு நினைச்சா யாராலும் சரி அரசியல் பண்ணட்டும். இப்போதைக்கு அவங்க கையை பிடிச்சி மேலே வரட்டும், அதுக்கப்புறம் அவர் என்னோட அரசியல் பண்ணட்டும். இல்லை இப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் கொள்கைக்காக அவர் சொல்லிட்டாரு, அதனால அதையே நினைக்கணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போதைக்கு அவர் அரசியல் பண்ணணும், அவ்வளோதான். அவருடைய அரசியல் தேவை, அவர் திரும்ப பேரக்கூடாது. ஸோ ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறேன், இந்த கூட்டணி இதை பற்றி நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை நாம தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு கேட்டிங்கன்னா மக்கள் படம், மக்கள் படை, மக்கள் மட்டும்தான் விஜய் பக்கம் நிற்காங்க, மற்ற எல்லாருமே விஜய்க்கு எதிராக நிற்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு வந்து நாம் இருக்கிற பூஸ்ட் நம்ம அவர் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி ஒரு ஸ்பீச் போயிட்டு இருக்கு, எப்பா இதுக்கு தாப்பா ரஜினிகாந்த் அவர் அன்னைக்கே சொன்னார், ஸோ நான் வந்தேன்னா என்னை பார்க்க வந்து எவ்வளோ பேர் உயிரில் போகும், ஸோ அதனால நான் வரல அப்படின்னு அவர் சொன்னது பெரிய ஒரு நல்ல ஒரு மாதிரி அவர் ஆக்குறாங்க. அஜித்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேன்ஸ் போனார்ல, ஸோ அதுவும் நல்ல விஷயம். இப்படி விஜய் அவர்களுக்கு எதுக்கு தேவையில்லாம அரசியல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இதுதான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். இப்போ பார்த்தீங்களா ஏன்டா காலை வச்சோன்னு அவர் யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சா, எதுக்கு இவருக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு. அதாவது விஜய் அவர்கள் இப்படி ஒரு பொதுமக்களுக்காக நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம வரணுங்கிற நினைச்ச ஒரு விஷயத்தையே அப்படி நினைச்சதே கூடாது, அது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க. ஸோ அது அப்படி விடலாமா? அந்த மனுஷனுடைய நினப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நினப்பு. இங்கே 50 வயசுல இன்னும் இருக்குங்க, 75 வரைக்கும் இப்படி நடிச்சிட்டு இருக்காருங்க. ஸோ அப்போ அவ்வளோக்குள்ள அங்கே பண்ண மட்டும் தெரிஞ்சு அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று நம்ம மக்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல தானே வந்தார். அது எவ்வளோ பெரிய ஒரு எண்ணம். அதாவது அரசியலுங்கிறது ஈஸி கிடையாது. பொதுமக்கள் அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி யோசிச்சு ஒரு வரைக்கும் 100 தடவை யோசிச்சு அந்த அரசியல் வந்திருப்பாரு. ஆனால் இவங்க ஒரு எஸ்டிங்கு போய் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மக்களையே அவர்கிட்ட வந்து ஒரு பயிராக ஆக்கி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவர் ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பார்ல. ஸோ அப்போ இப்படி ஒருத்தங்க அரசு கட்சி ஆரம்பிச்சு இனிமேல் யாருமே வரக்கூடாது, அதுக்கு ஒரு உதாரணம் விஜய் ஆக்கிடணும் அப்படின்னு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யும் போது ஸோ அப்போ அந்த மனுஷன் நினைச்சு சரிதான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஆதரவா இந்த நாட்டோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூட அவர் சப்போர்ட் பண்ணணும். அது என்ன நினைக்கிறேன், ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சுட்டு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடாதா நாட்டில் வந்தால் நீங்கள் இப்படி தான் எதிர்ப்பீங்களா?
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோபம், ஒரு ஆதங்கம். அதாவது விஜய் அவர்கள் இப்போதைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவருடைய முடிவு, அவருடைய இதுக்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவருடைய ஸ்டாண்டு மனநிலை வேற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் மீண்டு வரணும், தோற்றக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அவரை முடக்கிறதுக்கு அவ்வளோ சக்தியில் ஒன்று கொடுது. அப்போ அவருக்கு உறுதுணையா கண்டிப்பாக ஒரு அரசியல் சக்தி தேவை நின்று ஜெயிக்கிறதுக்கு. இங்கே எல்லாரும் மாறி மாறி கூட்டி வச்சுக்காங்களே. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அப்போ நினைக்க அவர் என்ன தோணலாம், அப்போ எல்லாரையும் மாதிரி ஒரு அரசியல் கட்சியா எல்லாரையும் மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு இவர் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? அப்படி கிடையாது. அவர் நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு இப்போ அந்த இருந்து மீண்டு வரணும். முதல்ல அவர் மீண்டு வரட்டும், அவர் வந்து நிற்கட்டும், இவங்களுக்கு எதிரியா சமமாக இவங்களால் வீழ்த்த முடியாத இடத்துல போய் நிற்கட்டும். அதுக்கப்புறம் அவர் பண்ண வேண்டிய அரசியல் பண்ணுவார். அவர் என்னென்ன நினச்சிக்காரு அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அதுக்கு தானே இவ்வளோக்குள்ளே இடத்துல கொடுக்காங்க, அவர் அப்படி வந்துடக்கூடாதுன்னு தானே. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் அவருக்கு மக்கள் உறுதுணையாக இருக்கணும். அவர் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அதுதான் திரும்ப திரும்ப நான் முக்கியமாக வீடியோ போட்டது காரணமே அதுதான். தெளிவாக புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த முடிவுகளுக்கும் இனிமேல் எடுக்க முடிவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி, அவருக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இன்னும் வேகத்தோட அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாம் வந்து உறுதுணையாக இருக்கணும். அவர் அரசியல் பண்ணணுங்க, அதுதான் என்ன ஒரு ஆசையாக இருக்குது, விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் தளபதி விஜயோடைய அந்த அரசியல் என்ன மாதிரி மற்ற நடந்துகிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரியான, ஏப்பா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா தான் கட்டுப்பாட்டில் இழுக்க பார்க்குதுப்பா, விஜய் அவர் கொள்கை எதிரி விமர்சிட்டு இருந்தாரு, இப்போ ஒருவேளை விஜய்க்கு வந்து பாஜக கூட்ட வச்சு வரோம், அப்போ என்ன அவர் கொள்கை எதிரி விமர்சனம் பண்ணிட்டார், இனிமேல் எப்படி அவர் அங்கே போய் சேர முடியும், எப்படி இனிமேல் அவர் மீண்டு வருவார்? அவர் என்ன இப்போ பிரதமர் அவருக்கு போட்டி போடலையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தானே வந்திருக்காரு அரசு உள்ள. பிஜேபி எந்த காலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகாது. ஸோ தளபதி விஜய் தான் முதலமைச்சர். ஸோ அந்த சூழ்நிலையில் அவர் மீண்டு வர்றதுக்கு மாச்சு இது கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் கொள்கை சொன்ன கட்சியாக இருந்தாலும் சரி, அவரோட கூட்டணி வச்சாதான் இங்க வந்து மீண்டு இந்த திமுகவை அடிக்க முடியும், எதுக்க முடியும் அப்படின்னு நிலைமை வந்தா வைக்கட்டும் கூட்டணி. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்குலாம் எப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.